ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. குரு அல்ல நீரை இறை உருவல்ல நீ மறை மறை. சாங் வந்து 1980s அந்த நேரத்தில் பாடப்பட்ட பாடல். ரொம்ப பழசு. இதே மாதிரி இன்னொரு குரு சாங் கூட இருக்குது நம்மக்கிட்ட. குருவல்ல இறையல்லவோ நம் குல தெய்வம் மாலல்லவோ, நீர் குருவல்ல இறையல்லவோ நம் குல தெய்வம் மாலல்லவோ, தருவல்ல வனமல்லவோ தருவல்ல வனமல்லவோ, வரம் தரவல்ல பரநல்லவோ, குருவல்ல இறையல்லவோ நம் குல தெய்வம் மாலல்லவோ, மகனல்ல மகானல்லவோ சிறுமணலல்ல மலையல்லவோ, மகனல்ல மகானல்லவோ சிறுமணலல்ல மலையல்லவோ, புனலல்ல கடலல்லவோ, வான் புகழ் கொண்டு சிவசங்கர் பாபாவே நீரெங்கள் குருவல்ல இறையல்லவோ நம் குல தெய்வம் மாலல்லவோ. நம்முடைய சம்ரஷ்னால பல்வேறு காலகட்டங்களில் மிக நல்ல கவிதைகள் எழுதப்பட்டன. நார்மலாக சாங்ஸ்னால் ஏதோ ஒரு பஜன் டைப்பில் தான் இருக்கும். நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த மாதிரிலாம் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாங்ஸ் எல்லாம். அண்டு ஒரு தடவை நாங்கள் எல்லாம் வந்து காசியிலேருந்து கயாக்கு போயிட்டு இருந்தோம். இப்போது சகுந்தலம்மா எழுதின ஒரு ஹோல் கவிதை புக் இருக்குது, சாகுந்தல கவிதைகள்னு சொல்லி. காஞ்சி மகாபெரியவர் இருந்தபோது கடலூரில் இவங்களை கூப்பிட்டு நீங்கள் எனக்கு ஒரு டின்னு அவல் பொறி கொண்டு வர முடியுமா, நான் அதை தான் சாப்பிட்றேன்னு. அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் அவரோட கிரேஸ் கிடைச்ச ஒரு ஃபேமிலி. இப்போ அவங்க என்னை தேடி வந்தாங்க. முதல்ல நான் மண்ணடியில் இருக்கிற போது வந்தாங்க. அவங்க சொன்ன முதல் பாட்டு இது தான், கடவுள் மாமா உன்னை பணிந்தேன். நிச கம பாப்பா மகவ மக ச நிச மகரி ச நிப ம பனி நிசா ச நிச கம ப கம பனி ச நிப ம கம ப மக ச. கடவுள் மாமா உன்னை பணிந்தேன், கருணை செய்தாய் என்னை மறந்தேன், உடலில் ஓடும் குருதி எல்லாம் உன்னாமும் சொல்ல யான் வியந்தேன், சரணாகதி என பதம் தொழுதேன், என் சஞ்சலம் தீர்த்திடவே அழுதேன், கருணாகரன் நீ அருள் புரிவாயென கண்களை மூடி தவம் இருந்தேன், நில்லா உலகின் சுழற்சியிலே ஒரு புல்லாய் விதியால் யான் பிறந்தேன், அல்லல்களாலே அவதியுற்றேன், ஒரு சொல்லால் என்னை ஆட்கொள்வாய், நீயே கதி என தேடி வந்தேன், மன நிம்மதி பெறவே ஓடி வந்தேன், தாயே நின் மனம் இறங்காயோ, உன் தாள்களில் அமைதி தாராயோ, வேங்கடநாதா வைகுந்தா விண்ணவர் போற்றும் கோவிந்தா ஓங்கி. அதுக்கு முன்னால் நான் வந்து திருவண்ணாமலை விசிறி சாமியார்கிட்ட இருந்தபோது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, திருநெல்வேலிக்காரங்க, அலங்கார் கன்சாம்பிள்ளைன்னு பேர். அவங்க ஃபேமிலி அங்கே சாமிக்கிட்ட உட்காந்து இருந்தாங்க. ஃபேமிலியில் ஒரு கிராண்ட் டாக்டர் செல்வின்னு பேர். அப்போ சாமி கேட்குறார் ராமசுரத்குமார் சாமி, செல்வி யூனோ திஸ் அங்கிள் அப்படின்னாரு. அதுக்கு அவர் கடவுள் மாமா அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே அது என்னம்மா கடவுள் மாமானார். இந்த மாமா எப்போ கடவுளை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்னா.
ஸோ இது ஒரு ஒரு கோயின்சிடென்ஸ், ஹவு சம்படி குட் வியூ இட் லைக் தட்டுங்கிற மாதிரி. நான் வந்து கங்கையில் முதல்ல 1984-85 ரேஞ்சில் கும்பமேளா நடந்தது. இப்போ ஃபஸ்ட் டைம் நான் கங்கையில் ஹரிக்கி பைரிங்கிற இடத்துல ஒரு மணிக்கூண்டு இருக்கேன் இல்லையா, அந்த இடம் என்னுடைய நான் என்கிட்ட ஒன்றுமே இருக்காது. சட்டு போட மாட்டேன், செருப்பு போட மாட்டேன், ஷேவ் பண்ண மாட்டேன், 2 வேஷ்டி, ஒரு துண்டு, ஒரு கோபால் பொல்படி, இவ்வளோ தான் நம்ம பிலாங்கிங்கே. கடவுளை தேடி ரொம்ப சீரியஸாக காடு மூடெல்லாம் அலைஞ்சிட்டு இருந்த காலம். இப்போ அந்த பேக்கை அங்கே வச்சுட்டு கங்கையில் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து முங்குறேன். அப்போ ஒரு பச்சை பாவாடையோட ஒரு சின்ன குழந்தை வந்து அங்கே இடுப்பில் கை வச்சு இப்படி நின்றுட்டு, அங்கல் இத்தனை சால்கே பார்த்து அப்பாயோ நானே கேளியே அப்படின்னா, மாமா இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் எங்கிட்ட நீ குளிக்க வந்திருக்கிறியா அப்படின்னா, நான் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் கரையேற பார்க்குறேன். அந்த பொண்ணு காணாமல் போயிட்டான். அது யார்? கங்கை தாய். கைலாசம் போகிறேன் நான். கைலாசத்தை மலை சுற்றி வர்றபோது முருகர் ஒரு சின்ன குழந்தையாட்டம் வர்றார். கைலாசத்தில் வாட்டர் மார்க்ஸ் இருக்கிற நிறைய கல்லுங்கள்லாம் இருக்கும். அதில் இவ்வளோ கல்லை எடுத்து என் கையில் கொடுத்து அவர் சொல்கிறார், மாமா இதை வச்சு அப்பாவுக்கு பெரிய கோட்டை காட்டு அப்படிங்கிறார். அப்போது அங்கிள் முருகர் கூட என்னை கூப்பிட்றாரு. அப்பாவுக்கு நேர் சிவபெருமானுக்கு பெரிய கோட்டை கட்டுன்னா ஆன்மீகத்தில் எதையாவது சாதி அப்படின்னு அர்த்தம். ஒரு தடவை காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் அம்பாளுக்கு நேர் எதிரில் உட்காந்துருக்கேன். அப்போது அங்கே இருக்கிற ஒரு ஐயர் இவ்வளோ பெரிய கற்பூர கட்டிய ஒரு வெறிப்புச்ச மாதிரி என்கிட்ட வந்துட்டு என் கையில் வச்சு என் கை கட்டியாக பிடிச்சின்னுட்டு, ஐயப்பா இதை வச்சு சனாதன தர்மத்தை உலகமெல்லாம் பரப்ப அப்படின்னாரு. அதுக்கடுத்து நான் காரில் வந்து இந்த கண்ணடியை இறக்குறேன். இன்னொரு ஐயர் ஓடி வந்து ஒரு மாலையை வீசுறாரு, கரெக்டாக என் கழுத்தில் விழுது. இப்படி நீ கடவுளை தேடுறது உண்மைன்னா உனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். பட் நீ தான் விழித்திருக்கணும். அந்த அனுபவங்கள் ஏன் வருது, எப்படி வருதுன்னு பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட அந்த குவாலிட்டிஸ் இருக்கணும். இல்லைன்னா நிகழ்வுகள் இருக்கும், நீ அதை மிஸ் பண்ணிடுவேன். கைலாஸ் போகிற வழியில் ஓம் பர்வத்துன்னு ஒரு இடம் இருக்குது. அதில் ஒரு 4 அடி உயரத்தில், அதாவது ஓம்ன்றது ஐஸில் இப்படி இருக்கும், உடம்புலி ஓம். ஆனால் அங்கே நான் நிஜமாகவே பிள்ளையாரை பார்த்தேன். அந்த 4 அடி உயரத்தில் நின்று இப்படி தலையாட்டினார். அதுக்கப்புறம் ஒரு தடவை நான் கைலாசில் தார்ச்சனுங்கிற இடத்துல இருக்கேன், தியானம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஆகாசத்திலிருந்து அந்த 33 கோடி தேவர்கள்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்திரன், சந்திரன், வாயு, வர்ணம், அவங்கவுங்க கிரீடம், அவங்கவுங்க ட்ரெஸ்ஸு, அதில் அப்படியே ஆகாசத்துலேருந்து கீழே இறங்குறாங்க. வந்துட்டு அத்தனை பேரும் நான் உட்காந்துக்கிற இடத்துலேருந்து இப்படி கொஞ்சம் இப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், நான் தானே உங்களை கும்பிடணும், நீங்கள் என்ன கும்பிட்றீங்க அப்படின்னு. அவங்க திருப்பியும் சாட்சாத் பத்ரி நாராயண் பகவான் ஹோ, நீ தான் சாட்சாத் பத்ரி நாராயணா, அதனால் ஒன்றை கும்பிட்றதுக்காக நாங்கள்லாம் வந்திருக்கோம். நாங்கள் இன்னொரு தடவை என் காதில் யாரோ சொல்கிறாங்க, அஜ்மீர் கந்தூரி தர்காவுக்கு போ அப்படிங்கிறாங்க. நம்ம கைலாசில் சிவங்கிட்ட உட்காந்துருக்கோம், அஜ்மீர் தர்காவுக்கு ஏன்டா போக சொல்கிறாங்கன்ட்டு போனேன். டெல்லி வந்துட்டு அங்கேருந்து அஜ்மீருக்கு போனேன். அப்போ அஜ்மீர் தர்காவில் இருக்கிற ஒரு பேர் ஷாயின் ஷா, ரொம்ப பெரிய ஆள். ஸோ அவர் எனக்கு தரிசனம் கொடுத்து, என்ன நம்புறவங்கெல்லாம் உங்கள்கிட்ட அனுப்புகிறேன், அவங்களுக்கெல்லாம் நீ நல்லது செய் அப்படின்னு சொல்லி அவர் பிளெஸ்ஸிங் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய முஸ்லீம்ஸ் எங்கிட்ட வர ஆரம்பித்தாங்க. எக்கச்சக்கமாக முஸ்லீம்ஸ் வருவாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடெண்ட்டு, இங்கே அமித் பாயின்னு ஒரு குஜராத்தி இருக்கார் லிங்கிஷெட்டி ஸ்ட்ரீட்டில். அவர் இந்த ஹோல்சேல் ஹார்ட்வேர் டீலர். அவர் ஒரு பாயை கூட்டின்னு வந்தார் என்கிட்ட. அவர் பேர் சனாவுல்லா. அவர் சொன்னார், என் ஒய்ஃபை வந்து பேய் பிடிச்சிருக்கு, நாங்கள் எங்கெங்கேயோ வந்துடுச்சோம், போய் எதுவும் விளங்கலை. இந்த அமித் பாய் தான் சொன்னார், உங்கள்கிட்ட வந்தால் நல்லா ஆகணும், வந்திருக்கேன்னாரு. நான் 15 ஊதுவத்தி கொடுத்தேன். இதை டெய்லி ஒன்று மோந்து பார்த்துட்டு வீட்டில் ஏற்றினே வானேன். அவர் ஒரு 2-3 வீக்ஸ் கழித்து வந்தார். சாமி என்ன அதிசயம், முதல் ஊதுவத்திலே அவன் நல்லா போயிட்டான். இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்களேன்னு 5 நாள் ஏற்றிட்டு எங்கள் மதத்தில் இருக்கிற பெரியவங்கிட்ட கொண்டு போனேன். அவங்க இவங்க உடம்புல இப்போ அந்த காற்றெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் தயார் பண்ணுற பிவிசி பைப் ஃபேக்ட்ரிக்கு ஒரு டியூபுக்கு, அந்த பைப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு நான் சங்கரான்னு பேர் வச்சுருக்கேன்னாரு. அவர் பாய் என் பேர் வச்சுருக்கார். கர்நாடகாவில் சிந்தாமணிங்கிற ஊரில் அந்த மாதிரி ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அதே மாதிரி முகமது இக்பால்னு ஒருத்தர், அவர் கோடிசாமி டிவோட்டி. அவர் என்கிட்ட வந்தார். நான் பக்கத்தில் தான் மண்ணடியில் இருக்கேன், ஆனால் எனக்கு உங்களை பற்றி அவ்வளோவா தெரியாது,
கோடிசாமி சொன்னார், மெட்ராஸ் தாத்தா சிவகங்கா அரங்கலவோ அப்படின்னாரு, நான் உங்களை தேடி வந்திருக்கிறேங்க அப்படின்னார். அவர் நாகூர் ஆண்டவரை பற்றி ஒரு சினிமா எடுத்து கோடிசாமி அது வெளியிடாதுன்னு சொல்லிட்டார். அதனால் அந்த படம் வெளியே விடலை, அவர் அப்படியே விட்டுட்டார். இது மாதிரி நிறைய அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு டைப்லேயும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதில் முக்கியமாக இந்த நாமன்கிளேச்சர் கால்டு மாமா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு இது. கைலாசத்தில் முருகனும் சொல்கிறான், கங்கை தாயும் சொல்கிறான். இந்த மாதிரி பல விஷயங்கள் வருது. குழந்தை சொல்லுது, அதுக்கு ஒரு வியாக்கியானம் வேறு நமக்கு கிடைக்கிது. ஒரு பாட்டு கடவுள் மாமா உனை பணிந்தேனுங்கிற ஒரு பாட்டுக்கு இவ்வளோ. அதே மாதிரி எங்கிட்ட வந்தவங்களில் நல்ல கவிதை எழுதினவங்க. அதில் இந்த கவிதைக்கு முதல்ல முடிச்சிடுறேன். சாகுந்தல கவிதைகள்னு அந்த புக்கை நாங்கள் வெளியிட்டோம். ஒரு 4-5 வால்யூம் இருக்கும் சாகுந்தல கவிதைகள். வரிசையாக எல்லாமே அந்த அம்மா என்னை பற்றி எழுதின பாடல்கள் தான். அதில் செலக்டடாக இருந்ததை நம்ம கடவுள் மாமான்னு சாகுந்தல கவிதைகள்னு வெளியிட்டோம். ஒரு தடவை நாங்கள்லாம் காசிக்கு போயிட்டு கயாவுக்கு ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். அப்போ அந்த புக்கில் இருக்கிற எல்லா பாட்டுக்கும் நான் சினிமா டியூன் போட்டேன். அந்தம்மா போட்ட டியூன் வேறு. ஆனால் நான் சும்மா பொழுது போகாத எல்லோரும் கூட உட்காந்து அட்ராக்ஷன் இருக்காங்களேன்ட்டு அதில் இருந்த ஒவ்வொரு பாட்டுக்கும் நான் கம்ப்ளீட் சினிமா டியூன் போட்டேன். அதில் 1-2 பாட்டு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நீலக்கரையின் ஓரத்தில் அப்படின்னு ஏபி நாகராஜன் சினிமாவில் வரும் ஒரு பாட்டு. அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, கடவுள் மாமா உனை பணிந்தேன். அதான் இல்லை, சிவசங்கர் ஒரு யோகியடா. சிவசங்கர் ஒரு யோகியடா, இன் சிந்தனையில் இவர் தியாகியடா, தவ மகன் இவரது வார்த்தைகளில் தாயினும் அன்பு துணிக்குமடா. இது அந்த டியூனா. அதே மாதிரி சிவாஜி சார் நடித்த என்னடி ராக்கம்மான்னு ஒரு பாட்டு இருக்கும். அதுக்கு ஒரு பாட்டு போட்டேன் நான். பிள்ளையார் பட்டியின் பிஞ்சு குழந்தை பேர் சொல்லி அழைத்ததம்மா, அந்த பித்தன் மகனவன் சித்தாடலை எண்ணி நெஞ்சம் சிலிர்க்குதம்மா, கொள்ளை அடித்து மனத்துள்ளே அது கொல்லென நகைத்ததம்மா. இது அந்த டியூன். அதே மாதிரி படிக்காத மேதே சினிமாவில் ஒரு பாட்டு வரும் இல்லையா, ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. இது வந்து சினிமா பாட்டு. அதான் நான் உல்ட்டா பண்ண பாருங்க. மலையப்பன் தெருவினிலே மகான் ஒருவர் வீடு. மலையப்பன் திருவினிலே மகான் ஒருவர் வீடு, மகரந்தம் மணந்திருக்கும் மல்லிகை முல்லை காடு, வள்ளலிவன் புகழையெல்லாம் வாழ்த்துதம்மாயீடு, அதை வாயார பாட வந்தாள் சாகுந்தல பீடு, மலையப்பன் திருவினிலே மகான் ஒருவர் வீடு. இந்த மாதிரி அந்த பாட்டு அத்தனைக்கும் சினிமா டியூன் போட்டு கொடுத்துட்டேன் ட்ரெயினில், அந்த 6 hours ஜர்னிலேயே. அதுக்கப்புறம் கவி சக்கரவர்த்தி கவி அரசர் இளந்தேவன் ஒருத்தர் என்கிட்ட பெசன் நகரில் வந்தார். ஒரு பெரிய கவிஞர். இப்போ எம்ஜிஆர் அவரை கூப்பிட்டு மூகாம்பிகை கோயிலுக்கு போகிறேன் நீங்களும் வாங்கன்னு கூட்டின்னு போய் மூகாம்பிகையே முழு நிலவேன்னு ஒரு கவிதையை எழுதினார். ஒரு சின்ன புக் அது எழுந்தவனு எழுதுது. இங்கே மெரினால வாக்கிங் போவாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த அருகம்புல் ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஆள் இருந்தார், டாக்டர் கிருபாநதின்னு சொல்லி ஒரு இயற்கை வைத்தியர். அவர் இளந்தேவனை என்கிட்ட கூப்பிட்டு வந்தார். இந்த மாதிரி ஒரு நல்ல கவிஞர், ஒரு உங்கள்கிட்ட பார்க்கணுன்னாரு, நான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு கவிஞன், என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு கவிதை கொண்டாந்துருக்கேன், ஆஸ் மை ஆஃபரிங் டு யூ அப்படின்னு. அந்த பாட்டு தான் இந்த பாட்டு. இல்லறத்து ஞானி எங்கள் சித்த யோகி அற்புதம், ஈடில்லாத கர்மயோகி தெய்வம் என்னும் தத்துவம், வில்லறத்து ராமன் சென்னை வீதி வந்த அற்புதம், விரித்துரைக்கும் உண்மையாவும் புதிய வேத புத்தகம், பாவ மூட்டை சுமந்து சாகும் படகு கட்கு துறைமுகம், பரிதவிக்கும் யாவருக்கும் தேவை இந்த அறிமுகம், ஜீவனுக்கு தோழனான சித்தநாதன் தரிசனம், சிந்துகின்ற கருணை என்னும் தேனை மாந்தும் அனுபவம், கிருபை நாடி கவிதை பாடும் கீர்த்திமான்கள் உறைவிடம், கிருஷ்ண பக்தர் சைவரோடு வருவதிந்த குருவிடம், 60ஓடு 20க்கும் எங்கள் சாமி அடைக்கலம், அன்னை சக்தி யமனை வெல்ல தந்ததிந்த படைக்கலம்,
திங்களோடு ஞாயிறுக்கும் ஜோதி தந்த ஈசனே, மங்களங்கள் பொங்குதற்கு தந்த ஞான சாகரம் எங்கள் சிவசங்கர் பாபா என்றும் உள்ள சத்தியம், ஏழு லோகம் மட்டுமல்ல எங்கும் உள்ள நித்தியம், இல்லறத்து ஞானி எங்கள் சித்தையோ. முதல்ல எங்கிட்ட எழுதி கொண்டு வந்த கவிதை. அவர் ரெகுலராக வருவார், என்னை பற்றி நிறைய பாட்டெல்லாம் எழுதின்னு இருந்தார். அவருக்கு டியூன் போட தெரியாது, கவிதை ரொம்ப நல்லா எழுதுவார். அது மாதிரி அவர் எழுதின பல பாடல்கள் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதில் ஒன்று சீரடியும் மண்ணடியும். அலடியும் ஷீரடியும் இங்குதான், அந்த காஞ்சிபுரம் காசி நகர் இங்குதான், மீன்விழியாள் மாமதுரை இங்குதான், என்றும் மீட்சி தரும் சங்கரனார் எங்குதான் அங்குதான், காலடியும் ஷீரடியும் இங்குதான், குமரி முனை கோலபுரி இங்குதான், அருள் குடியிருக்கும் சமயபுரம் இங்குதான், வேர்காடும் மாங்காடும் இங்குதான், எங்கள் வித்ததனார் ஒரு ட்ரையல். எல்லா சேத்திரங்களும் இந்த இடத்துலயே இருக்குங்கிற மாதிரி பண்ணேன். இதுக்கு முன்னே சந்தலா அம்மா பண்ண பாட்டில் கூட நிறைய எல்லாமே சினிமா டியூன்னு சொல்லிகிட்டே வந்தேன் இல்லையா. அதில் பல பாடல்கள் அதில் இருக்கும். அதில் ஒரு பாடல் நிலவு இல்லை, அதை வச்சு அந்த அம்மா போட்ட டியூன் வேறு, நம்ம டியூன் கொஞ்சம் ஈஸியாக ஜனரஞ்சகமாக இருக்கும். நிலவு பெண்ணே நிலவு பெண்ணே கொஞ்சம் நிலடியோ சொல்லியா. நிலவு பெண்ணே கொஞ்சம் நில்லடியோ, உன் நினைவில் சுழலும் அழகன் பெயரை எனக்கும் சொல்லடியோ, பழகும் கிளியில் பேச்சில் ஐயன் மழலை கேட்டாயோ, உலவும் தென்றல் காற்றாய் படர்ந்து இவனை தழுவாயோ, அழகு குன்னை உவமை சொல்வார் அழுத்து போனாயோ, அமலன் அவனது பாதம் தீண்ட ஆவல் கொண்டாயோ. இதே பாட்டுக்கு வேற ஒரு டியூன் இருக்கு. நிலவு பெண்ணே கொஞ்சம் நில்லடியோ, உன் நினைவில் சுழலும் அழகன் பெயரை எனக்கும் சொல்லடியோ, பழகும் கிளியின் பேச்சில் ஐயன் மழலை கேட்டாயோ, உலவும் தென்றல் காற்றாய் படர்ந்து இவனை தழுவாயோ. நீலங்கரி 5/6/1999 நெருப்பு வச்சிட்டாரு. அப்போ அந்த நெருப்பு நாங்கள் ஒரே வாரத்தில் திருப்பியும் நீலங்கரையில் அதே மாதிரி இன்னொரு பெரிய பிரம்மாண்டமான ஆசிரமத்தை ஆரம்பித்து காட்டணும் ஒரே வாரத்தில். அப்போது ஒரு கவிதை எழுதுனாங்க, ஒரு மார்ச் பாஸ்ட் சாங் மாதிரி. அதுக்கு நான் டியூன் போட்டேன். எழுது 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 புதிய விதியை எழுது, இறுதி வெற்றி நமது என்று இதயம் முழுதும் எழுது, எழுது 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 புதிய விதியை எழுது, உறுதி வெற்றி உறுதி என்று உலகம் முழுதும் எழுது, எழுது 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 புதிய விதியை எழுது, அலைகள் மீதும் நடந்து செல்லும் ஆற்றல் என்று எழுது, அவனி எங்கும் கருணை பொழியும் மேகம் என்று எழுது, உலக வாழ்க்கை தத்துவத்தின் பாடம் என்று எழுது, ஓய்வில்லாமல் கடமையாற்றும் ஞாயிறு என்று எழுது, கடலில் சாம்பலாகும் பஞ்சு அல்ல என்று எழுது, கனவில் வந்து போகும் காட்சி அல்ல என்று எழுது. ஒரு மிலிட்ரி சாங் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் ஒரு சினிமா பாட்டு, அது நாங்கள் சம்ரஷ்ணா சாங்க்கு உல்ட்டா பண்ணோம். விளையாட்டு பொம்மை என்றோ நீ நினைத்தாய், என்னை விதி காட்டும் பாதையிலே ஓட வைத்தாய், ஓட வைத்தாய், களை கூட்டும் மீன் விழியில் ஆட வைத்தாய், ஆட வைத்தாய், கற்ற கலை காட்டி உன் வசமே கவர்ந்திழுத்தாய், கவர்ந்திழுத்தாய், உருகட்டும் என நினைத்தோ துயர் கொடுத்தாய், துயர் கொடுத்தாய்,
நடனமிட்டாய் அதில் ஓடும் கண்ணீரினில் நீ நடனமிட்டாய் நடனமிட்டாய். பிள்ளையார்பட்டின்னு பாடியாச்சுல? பாடியாச்சு. ஓகே, இது ஒரு இது. அதுக்கப்புறம் இளந்தேவன் பாட்டுக்கு நிறைய எல்லாமே நாங்கள் போட்டு டியூனாக தான் இருக்கும். ரொம்ப நல்ல பாட்டெல்லாம் இருக்கும் அவர் எழுதுந்து, நல்ல நயமிக்க கவிதைகள். ஆனால் அவருக்கு டியூன் தெரியாது, நாங்கள் தான் எல்லாத்துக்கும் போட்டோம். வேறு ஏதாவது அவரது நல்ல பாட்டு ஒன்று சொல்லுங்கள். காது கேட்கல. நான் தான் கடவுள் என சொல்லி டியூன் இருக்காது அதில், அது தத்துவம் வேற. கரைக்கு போகலாம், நல்ல சாங். கரைக்கு போகணும் வாங்க நீலாங்கரைக்கு போகணும் வாங்க, 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 கட்டுமரத்துல குந்தி இருப்பது. அந்த கரைக்கு போற டியூன் வரணும். கட்டுமரத்துல குந்தி ஏலேலோ ஒய்யா ஹோ மாதிரி வரும். கத்தும் கடலில் சுத்தி திரிவது. ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா, கத்தும் கடலில் சுத்தி திரிவது எத்தனை காலம் தாங்க, நீலாங்கரைக்கு போகணும் வாங்க, கரைக்கு போகணும் வாங்க நீலாங்கரைக்கு போகணும் வாங்க. ஒவ்வொரு ஜீவனும் இன்னொரு ஜீவனின் உணவு பண்டமாய் போச்சு, இது கடலின் தர்மமாயாச்சு. இன்னொரு சாங் வந்து கொஸ்டின் ஆன்சர் மாதிரி பாடியிருப்பாரு. நீ தாகம் எடுக்கும் மாறுகளுக்கு தண்ணீர் தருகிற வானம். சிவசங்கர் பாபா, நீ தாகம் எடுக்கிறவங்களுக்கு தண்ணீர் தருகிற வானம், நான் இன்னும் உருப்படலைன்ற மீனிங்கில் வரும். நான் தரையிலிருந்தே அதிலே கொஞ்சம் தாங்கிக் கொள்கிறேனம். நீ தண்ணீர் தருகிற வானம், நான் தாங்கிக் கொள்கிறேனம். நீ மோகம் எடுக்கும் மூடர்களுக்கும் முத்தம் தருகிற காற்று, நான் முள்ளுக்குள்ளே சிக்கி கிடந்து முளைக்க தொடங்கும் நாற்று. நீ முத்தம் தருகிற காற்று, நான் முளைக்க தொடங்கும் நாற்று. நீ இரவை பகலாய் ஆக்க பிறந்த இந்திரஜால புலவன், நான் இருட்டு பசுவில் வெளிச்சப்பாலே கறக்க நினைக்கும் சிறுவன். ரொம்ப நல்ல சாங் இது. ஒரு கப்லெட் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு சாங். இதே மாதிரி என்கிட்ட பஞ்சரத்ன பாரதின்னு ஒருத்தர் இருந்தார், நேச்சர் கியூர் டாக்டராக இருந்தார், இறந்துட்டார் இப்போ. ஸோ அவர் வந்து எழுதி நிறைய பாட்டு எழுதியிருக்காரு, ரொம்ப நல்ல நல்ல பாட்டாக எழுதியிருக்காரு. ஆன்மீகம் என்பது பெரிய விஷயமென அஞ்சி ஒதுங்காதே, பொய் வேடதாரி பின்போடாதே, உன் ஆத்மநாதனை அனைத்திலும் காண்பதே ஆன்மீகம் என்பதை மறவாதே, உயர்ந்த ஆன்மீகம் இதுதான் மறவாதே. இன்னொரு மனிதனின் கண்களில் தோன்றும் புன்னகை தீபத்தை அணைக்காதே, பிறர் வயிற்றுக்குள்ளே உன்னடுப்பை அமைத்து அறுசுவை உணவை சமைக்காதே, இதுதான் ஆன்மீகம் என்பதை மறவாதே. வேற பாட்டு பாடுங்க. நிறைய பாட்டு எழுதியிருக்காரு, ரொம்ப நல்லா எழுதுவார். அமாவாசையும் பௌர்ணமியானது அன்றொரு நாள் இரவில். அமாவாசை பௌர்ணமி எப்போ ஆச்சு? அந்த அபிராமி பட்ட அபிராமி பட்டர் இருக்கார் இல்லையா, அவர் உட்காந்து அபிராமியை நினச்சின்னே இருக்கார். அப்போ அந்த நாட்டு ராஜா வர்றான். அவனை பார்த்து எந்திரிச்சு மரியாதை கொடுக்கலையாங்கிற கோபத்தில் சொல்கிறாங்க, அவர் மெய்மறந்து இருக்காருங்க, அவரை பற்றி நம்ம ஒன்றும் தப்பாலாம் சொல்லக்கூடாதுன்றாங்க. அதுக்கு அவன் கேட்குறான், இரு அவனுக்கு பரீட்சை வைக்கிறேன்ட்டு, இன்றைக்கி என்ன நாள் அப்படின்றான். இவர் பௌர்ணமிங்கிறார், ஆனால் அன்றைக்கி அமாவாசை. இவர் ஏன் பௌர்ணமின்னு சொல்கிறாரு? இவர் மனசுக்குள்ளே அம்பாவை பார்த்துன்னு இருக்காரு. அவளை பார்க்குற போது இவருக்கு அந்த ஒளிமயமான அந்த உருவம் தானே தெரியும், ஆனால் பௌர்ணமின்னுறார். ராஜா போன உடனே எல்லோரும் சொல்கிறாங்க, ஐயோ அமாவாசையா, இன்றைக்கி பௌர்ணமின்னு சொன்னேன், அவன் இன்றைக்கி பௌர்ணமி இல்லைன்னா இந்த ஆள் கழுத்தை வெட்டிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான், என்ன பண்ணுறதுன்னு.
நானாக சொன்னேன், எனக்குள்ளே இருக்கிற அம்பாள் தான் சொன்னேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அம்பாள் என்ன பண்ணுறா, தன் காதில் இருக்கிற அந்த காதணி தாடங்கம்ன்றாங்க இல்லையா, அதை விடுறா, அப்படியே ஆனத்தில் சந்திரன் மாதிரி தெரியுது. அப்படி தான் அமாவாசையும் பௌர்ணமியானது அன்றொரு நாள் இளவில். 2 வரி. அமாவாசையும் பௌர்ணமியானது அன்றொரு நாளிரவில் அந்த அபிராமி பட்டர் வார்த்தை வென்றது அன்னையவள் தயவில். அமாவாசையே அறியா வண்ணம் ஆனந்த பெருவெளியில், அமாவாசையே அறியா வண்ணம் ஆனந்த பெருவெளியில், இங்கே ஒவ்வொரு நாளும் பௌர்ணமியானது சங்கரன் தன்னொழியில், சிவசங்கரன் தன்னொழியில். தமாஷாகவே சிரித்து விளையாடி தரிசனம் தரும் வகையில் சிவசங்கரம் இங்கே வலம் வருகின்றது சம்ரக்ஷணா வடிவில், நம் சம்ரக்ஷணா வடிவில், சம்ரக்ஷணா வடிவில். அமாவாசையும் பௌர்ணமியானது அன்றொரு நாளிரவில். நல்ல சாங் பாருங்க. இதே மாதிரி மகாபாரதத்தில் ஒரு காட்சி வரும். சகாதேவன் ஜோசியத்தில் பெரிய ஜித்து கில்லாடி. துரியோதனன் என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட போய் நாங்கள் இந்த யுத்தத்தில் கெலிக்கணும், அதுக்கு நல்ல முகூர்த்தம் வச்சு கொடுன்னுறான். அவனும் முகூர்த்தம் வச்சு கொடுத்துட்டு எல்லார்கிட்டையும் வந்து சொல்கிறான், துரியோதன விரோதியாக இருந்தால் கூட என்னுடைய திறமையை நம்பி என்கிட்ட என்னைக்கு நம்ம கெலிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் சொன்னால், ஏன்டா சேம் சைடு கோல் போடுற, நம்ம செத்துருவோம்டா, அதுக்காக தானே அவன் வந்து உங்ககிட்ட கேட்டிருக்கான்ட்டு. அப்போ கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த பாவி இப்படி செஞ்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்கிற. என்றைக்கு அமாவாசைங்கிறார், நாளைக்குன்றாங்க. இவர் ஒன்றும் செய்யலை, பஞ்ச பாத்திரம் உத்தரணி எடுத்துன்னு இரண்யா நதிக்கரையில் உட்காந்துட்டு தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. கிருஷ்ணர் தர்ப்பணம் பண்ணுறான்ட்டு எல்லோரும் வந்து தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆகாசிலேருந்து சந்திரனும் சூரியனும் கீழே இறங்கி வந்து, கிருஷ்ணா உனக்கு தெரியாத சாஸ்திரமா, நாளைக்கு தானே அமாவாசை, இன்றைக்கி நீ வந்து தர்ப்பணம் விட்டுருக்கியே அப்படின்னு. அதுக்கு அவர் கேட்குறார், கிருஷ்ணர் சிரிச்சிட்டு, அமாவாசைனா என்ன, சூரியனும் சந்திரனும் ஒன்றா வர்ற நாள் அதான் வந்துட்டிங்களே, இன்றைக்கி தான் நேரம். அதில் வரும், அதே சாங்கில் வரும். அமாவாசை வரும் முன்பு தர்ப்பணம் செய்த திருடன், அச்சாணியாய் பாரத போர் தேரில் நின்ற திருடன், தர்மனை போய் சொல்ல வைத்த தகிடு தத்த திருடன், இது கர்மயோக தர்மம் சொல்லும். வரும் கோரஸ், திருடன் 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 உலக மகா திருடன், நம் உள்ளம் கவர்ந்த திருடன், அகில புகழ் திருடன், நம்மை ஆட்டி வைக்கும் திருடன், திருடன் 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 உலக மகா திருடன், நம் உள்ளம் கவர்ந்த திருடன். இதெல்லாம் எவ்வளோ நல்ல சாங்ஸ் பாருங்கள். இதில் புராணங்களும் இருக்குது, கண்டெக்ஸ்ட் இருக்குது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பஞ்சரத்ன பாரதி எழுதுனா நிறைய பாட்டு இருக்குது. அவர் எழுதுனதும் கூட நம்ம கவிஞர் பாடகர் மகாதேவன் எழுதின கவிதைகள் இருக்குது. அவர் அந்த காலத்துலேயே எழுதினார், அதுக்கப்புறம் கூட எழுதினார். அதில் 2 வரி பாடுப்பா தம்பி. சங்கரம் சிவசங்கரம் எனும் மந்திரம் சுகம் தரும், வேஷமின்றி கோஷமின்றி நாள்தோறும் அருள் புரியும் சங்கரம் சிவசங்கரம் என்னும் மந்திரம் சுகம் தரும். அண்ணாமலை இது அண்ணாமலை, நாம் அண்ணாந்து பார்க்கும் மலை, இல்லை இல்லை இதற்கிடே இல்லை இந்த அக்னி ஜுவாலை வேறெங்கும் இல்லை. அண்ணாமலை இது அண்ணாமலை, நாம் அண்ணாந்து பார்க்கும் மலை. ஒன்றுமில்லாத வாழ்வில் நாம் ஓடோடி அலைகின்றோம், இதைவிட ஒன்றுமில்லை என்றறிந்தும் இதை நாம் உணர மறுக்கின்றோம். என்ன தெரிந்துவிடும். அது அடுத்த வரையும் சொன்னால் தானே அவங்களுக்கு கொஞ்சமாவது புரியும். தனக்கென்று எதுவும் இல்லை, இவர் நமக்கென்று உலகில் வந்தார். உனதென்றும் எனதென்றும் இரு உரிமையில் கழிக்கின்றோம், ஒன்றுக்கும் உதவாத உறவுகளில் நாம் ஊறி திளைக்கின்றோம். தனக்கென்று எதுவும் இல்லை, அவர் நமக்கென்றே உலகில் வந்தார். கலியுக சம்ரக்ஷணமே அவர் தம் காலடி பணிந்திடுவோம்.
ஒன்றுமில்லாத வாழ்வில் நாம் ஓடோடி அலைகின்றோம். பாட்டுக்கோ. சங்கரம் என்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் ஓது, சர்வசக்திவன் துணை இங்கிருக்க இனி சஞ்சலம் உனக்கேது, இனி சஞ்சலம் இறக்கேது. இப்பிறப்போ இன்னும் எப்பிறப்போ இந்த மானிட பிறப்பென்பது, இப்பிறப்பில் இதை விட்டு விட்டாயெனில் எப்படி முக்தி கொள்வது? உந்தன் பற்று விட்டு இதை பற்றி விட்டாயெனில் பற்றி கொள்ளும், உன்னை பற்றி கொள்ளும், உன்னை பற்றி கொண்ட தாயாக நான் மாறுவேன், தாலாட்டு நான் பாடுவேன். பூலோகம் யாவையும் பூ போல காத்திடும், பொன்னான நாள் வரும் பூபாளம் பாடிடும். பாபாவுன் பார்வையால், பாபாவுன் வார்த்தையால் உலகமினி விழித்திடும், உந்தன் பதம் பணிந்திடும். பொய்யான வாழ்வில் தோன்றும் நேச பாச சொந்தங்கள், பாவங்கள் செய்ய தூண்டும் காமக்ரோத எண்ணங்கள், இத்தனை அசுத்தமான ஜென்மம் தேவையா? அத்தனையும் சுத்தமாக்கி என்னை தேற்றையா? ஈரத்தில் விதக்கின்ற இதயமே எங்கள் தெய்வமே சிவசங்கரா, மனபாரத்தை சுமப்பவர் காறுதல் தரும் தெய்வமே சிவசங்கரா. கருணையில் கடல் வெள்ளமே, அருளிலே மழை வெள்ளமே, ஈரத்தில் மிதக்கின்ற இதயமே எங்கள் தெய்வமே சிவசங்கரா. நிறைய பாடியிருக்கார் மாத்தியானவர்கள். நம்ம கேட்டில் திரு செக்யூரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவங்க ஒய்ஃபு, அவங்க உடம்புல நரசிம்மர் இருக்காங்க. அவங்க எழுதின ஒரு சாங் இருக்கு. கோபித்து கொண்டாலும் பரவாயில்லை, பாபா குறையின்றி வாழ வைத்தாய், இல்லை தொல்லை. ஸ்தாபித்து விட்டாய் உன் சாம்ராஜ்யத்தை, ஓரிடம் காண்பித்து விட்டாய், இனி கவலை இல்லை, அதனால் கோபித்து கொண்டாலும் பரவாயில்லை. கண்ணனாக இருக்கும் வரை பிரேமம் பிரேமம், நீ புத்தனாக அமர்ந்து விட்டால் மௌனம் மௌனம் நாம் விளையாட இதுவல்லவோ நேரம் நேரம். இந்த வேளை தன்னை விட்டு விட்டால் வருமோ காலம், அதனால் கோபித்து கொண்டாலும் பரவாயில்லை. ஓசை ஒடுங்க வேண்டும், உள்ளே ஆசை அடங்க வேண்டும், மூச்சு முடங்க வேண்டும், ஜீவன் முக்தி அருள வேண்டும், பேச்சை குறைக்க வேண்டும், உன் புகழ் பேசி கழிக்க வேண்டும், பாசம் மறுக்க வேண்டும், பந்த பாசம் மறுக்க வேண்டும், உன்மேல் அன்பு பெருக வேண்டும், மாசு மறைய வேண்டும், மனதில் மாசு மறைய வேண்டும், முந்தன் மகிமை அறிய வேண்டும். சிவசங்கர் பாபாவுடைய மெயின் உபதேசம் எதுவாக இருந்தது என்றால், நான் கடவுள், நீங்கள்லாம் கூட கடவுள் தான், அதை தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது மக்களுக்கு புரியல, அது என்னன்ற மாதிரி. இப்போ அதை வச்சு ஒரு பாட்டு எழுதினாங்க. நான் கடவுள் என்று சொல்லி திரிகின்றாராம் தமிழ்நாட்டில், தான் கடவுள் என சொல்லி திரிகின்றாராம் தமிழ்நாட்டில். ஒரு மனிதர் தினமும்
என்று ஏன் இரைச்சல் கேட்கிறது இன்று? யார்கோ இறைப்பை வரை எரிகிறது சென்று. சொல்லுவோன் கடவுள் நீ கடவுள், நாம் எல்லோரும் சோதியிலே ஏற்றியதோர் சுடரே என்று. நான் கடவுள் எனச் சொல்லும் அந்த நண்பன் நாள்தோறும் சொல்லுவதேன் கேட்பதில்லை. தாய் தொடவே அஞ்சுகின்ற நோயாளிக்கும் தளிர்கரத்தால் அவன் தடவ நோய்கள் தீரும். தீத்தொடவே அஞ்சுகின்ற பாவிகட்கும் தினம் தடவ வாய் தடவும். ரொம்ப சிம்பிள் லாஜிக் வந்து இதுதான் கடவுள்னு வச்சுக்கோங்க. நான் தண்ணி குடிக்கிறத தப்பாக நினச்சிங்க, இதுதான் கடவுள்னு வச்சுக்கோங்க. இது மேலே ஒரு திரை மூடி இருக்குது. அப்போ ஒரு இயேசு விளக்குறாரு, புத்தர் விளக்குறாரு, யாரோ விளக்குறாங்க. அப்போ எல்லாருக்கும் கடவுள் தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரியல? அப்போ இவ்வளோ வருஷம் ஆகியும், இவ்வளோ மதங்கள் வந்தோம், இவ்வளோ மகான்கள் வந்தோம், ஏன் கடவுளை இன்னும் மக்களால் உணர முடியலன்னா, கடவுள் எப்பயுமே இங்கே தங்குறாரு. திரை இயேசுவின் மீது இருந்தது, அவர் விலக்கி கொண்டார் பார்த்தார். புத்தன் மீது இருந்தது, விலக்கி கொண்டார் பார்த்தார். சிவசங்கர பாபா மீது இருந்தது, விலக்கி கொண்டார் பார்த்து கொண்டிருக்கிறார். திரை உன் மீது இருக்கிறது, நீ விலக்கி கொள்ள என்னால் உதவ முடியும், நீயும் பார்ப்பாய். தான் என்னுடைய ரிலிஜன். சிவசங்கர் பாபாவுடைய டோட்டல் கன்செப்டே இவ்வளோ தான். இதில் புரியாமல் போகிறதுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆனால் மக்களுக்கு புரியாதுன்னு அவர் கடவுள்ன்றாரு அப்படின்னா, இன்னும் கடவுள்ன்றாரு, மண்டிலே வர மாட்டேங்குது. அதனால் கோல்டன் டேஸ் வேர் தேர் இன் மன்னடி அண்ட் இன் பெசநகர். பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்லி பார்த்தேன், யாருக்கும் ஒன்றும் புரியறதே இல்லை. அதனால் நமக்கு எதுக்கு ஒம்புன்னு சொல்லி தான் நான் கோயிலெலாம் கட்டேன். இதெல்லாம் முதல்ல கோயிலே கிடையாது. உன்னிடம் வாழையும் உள்ளம் பெருக்கோயில் தான். 400 மாலை போட்டுன்னு நான் நிற்பேன், எனக்கே தான் கற்பூரம், எனக்கே தான் எல்லாம் நீலாங்கரை டேஸ் வரைக்கும். அதெல்லாம் புரியாமல் போச்சு. அதனால் நமக்கு எதுக்கு ஒம்புன்னு சொல்லி நான் கோயிலை கட்டி, இந்த கோயிலை கட்டினேன், இந்த இவ்வளோ கோயிலை கட்டிட்டேன், சர்ச்சு, மசூதி, புத்தர் கோயில், ஜெயின் கோயில் கட்டினேன். அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. ஏன்னா அவங்களுக்கு இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான் புரியுது. உங்கள் குழந்தைங்க இருக்குது, அது நடக்கிறதுக்கு நீங்கள் கராலர் வாங்கி கொடுக்குறீங்க, நடவண்டி. சின்ன வயசில் நீங்கள் நடவண்டி வச்சு நடக்கிறதுக்கு நீங்கள் இன்றைக்கி நீங்கள் நடவண்டி வச்சுன்னு ரோட்டில் போனால் கல்லெடுத்து அடிப்பாங்க எல்லோரும், மென்டலாக நீன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு படிநிலை. விக்கிரக ஆராதனை என்பது ஒரு படிநிலை. அதை தாண்டி நாம் மனமே ஆலயத்துக்கு வந்தாகணும். 2 பாட்டு இருக்குது நம்மக்கிட்டே. மனமே ஆலயம் பாட்டியாப்பா? இன்னும் பாடல. மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடமே, நினைவை ஒன்றதிலே நிலைத்திடவே பேரின்பமே, முக்திக்கெங்கு பக்தி வழி என்றுரைத்த தேவலை, சக்தி பெற மண்ணடி சென்றால் துலங்கிடும் இறையின் கலை, மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடமே. ஈஸியான ஒரு உபதேசம் இல்லையா? நீ ஏதோ எதிரில் உட்கார வச்சு தலைமையில் துண்டை போட்டு காது கொள்ள அர்ஜுனும் வாசான்னு சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். என்னுடைய எல்லா உபதேசங்களும் ரொம்ப சிம்பிள். ஒன்று, பாபாவை பார்க்க வாரீர், பாபாவாய் ஆக வாரீர். 4 வரி. கோபாலன் பாபா நான், கோவிந்தன் பாபா நான், பூபாளன் பாபா நான், புகழாமன் பாபா நான், உபாரம் தாங்க வந்த புது கிருஷ்ணன் பாபா நான், பாபாவை பார்க்க வாரீர், பாபாவாயாக வாரீர், யார் பாபா என்று கேட்டார். பாபாவை பார்க்க வாரீர், பாபாவாய் ஆக வாரீர் அப்படின்னா என்ன? நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு பார்த்துன்னே இருக்கணும். மை மெத்தட்ஸ் ஆர் வெரி சிம்பிள். நான் இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பேன். யார் வராங்க, யார் போகிறாங்க, அவங்களுக்கு பழம் கொடுத்தாங்களா, ஸ்வீட்டு கொடுத்தாங்களா, கொடுக்கலையா, அடுத்து என்ன பாட்டு பாடணும், இதுமாரி மெட்டிகுலஸாக இருக்கும். ஆனால் ஒன்றும் அழட்டிக்க மாட்டேன், காமாக உட்காந்து. ஐ ஒன்ட் ஷோ மை எக்ஸ்பிரஷன்ஸ். அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் பாபாவை பார்க்குறது, பாபா மாதிரி ஆகிறது. இட்ஸ் அ கன்செப்ட் இன் த மைண்ட். இதுதான் பாபாவை பார்க்க, பாபாவை ஆகிறது. ஒரு தனி மனுஷன், ஒரு வில்லேஜிலேருந்து வந்தாள் நான், இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் உருவாக்குறேன், இதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு என்னை பற்றி நீ கற்றுக்கணும்.
இதை இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறேன், இதை நீ என்னை பார்த்து கற்றுக்கணும். இட்ஸ் நாட் எ ஜோக். ஒரு மேனேஜ்மெண்ட்டுங்கிறது என்ன? கிரியேட்டிங் அன் ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பை உருவாக்குவது. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ். இப்போது நம்மக்கிட்ட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்கணும். எப்படி பரிமாறணும், எப்படி கை கழுவு தண்ணி கொடுக்கணும், எப்படி பெருக்கணும், எப்படி முழுகணும், எப்படி பண்ணணும், இதெல்லாம் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கில்ஸு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்க்கறது, அதுக்கு என்ன பேர்? கோஆர்டினேஷன் ஆஃப் வேல்யூஸ்னு பேர். இப்போ இவ்வளோ தான் மேனேஜ்மெண்ட்டு, சிவசங்கர் பாபுடைய மேனேஜ்மெண்ட். இது நான் உட்காந்து பிளாக் போர்டில் எழுதின்னு மாஸ்டர்ஸ் தியரி ஆஃப் மோட்டிவேஷன், பெர்கின்சன் லா ஆஃப் மேனேஜ்மெண்ட்லாம் சொல்ல மாட்டேன். திஸ் இஸ் தி சம்மரி ஆஃப். சும்மா புக்கை படித்து என்ன பண்ண போகிறேன்? நைகி ரட்சி துக்குறேன்னு. ஸோ பல வருஷங்களாக நாம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்துன்னு இருக்கோம். ஜனங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. ஃபுல்லாக இது புரிந்து கொண்டவர்கள் இல்லை. இந்த வேவி ட்ரெயின் சில்ட்ரன் எல்லாம் குட்டி பசங்க தானே. இவங்க உங்கள் வீட்லேயே வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் இங்கே எவ்வளோ அழகாக வேலை செய்கிறாங்க பாருங்கள். அதில் ஒரு ஒரு டெடிக்கேஷன் இருக்கும், ஒரு செல்ஃப் ப்ரைடுன்னு சொல்லுவாங்க. நான் செய்கிறேங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். எல்லாமே இதுதான் மேனேஜ்மெண்ட்டு. மேனேஜ்மெண்ட் லெசன் ரொம்ப சிம்பிள். சிவசங்கர் பாபா அது மக்களுக்கு புரிகிற காலம் வந்தால் ஓகே. அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஒரு சாமியார் இருந்தோன்னே அவர்கிட்ட போய் சட்டெல்லாம் அவுத்து போட்டு இப்படி வாயில் கை வச்சுன்னு கொடுக்கணும், இதெல்லாம் நீ பண்ணவே தேவையில்லை. நீ காலைல விழுந்தா கூட நான் வேணாம், என்ன ஆளை விட்டுண்டுவேன். யாரையும் எனக்கு காலையில் கொடுத்தேன், நீ எனக்கு எதுவுமே கொடுக்க தேவையில்லை, நான் தான் உனக்கு கொடுப்பேன், நான் தான் 1000 தடவை சொல்லிட்டு நான் ரொம்ப பணக்காரன்னு சொல்லிட்டு. இல்லையா? பணம்ன்றது தவத்தினால வர்றது. சும்மா ஆஃபீஸுக்கெல்லாம் போய் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணவே தேவையில்லை. தவமும் தவமுடையார்க்கேயாம் பண்டுரீச்சி நீ చేసిన கொலு இவையான்னு தியாகராஜர். முன்பிறவிகள்லாம் நான் எதாவது பண்ணியிருப்பேன், அதை பார்த்து நம்மளுக்கு கொஞ்சம் விட்டு போடுன்னு அர்த்தம். முருகனை பற்றி சொல்கிற போது நற்கரிசை ஓடக்காரனுவாங்க. நல்ல தவம் செய்தவர்களுக்கு இந்த பிறவி பெருங்கடலில் நீந்துவதற்கு முருகப்பெருமான் ஓடக்காரனாக இருப்பான்னு அர்த்தம். இப்படி எவ்வளோ விஷயங்கள் சிவசங்கர் பாபா டே டு டே சொல்கிறாரு. ஜனங்களுக்கு இது புரியல. அவங்களுக்கு தெரியறதுன்னா மெடிடேஷன்னா ஏதோ ஒரு கோர்ஸ் கற்றுக்கணும் போல இருக்குது, இப்படி பண்ணணும் போல இருக்குது. அப்படி நீ ஒன்றும் பண்ணுறதே இல்லை. ஜஸ்ட் அப்சர்வ். பாபாவை பார்க்க வாரீர், பாபாவாய் ஆக வாரீர். நான் என்ன பண்ணுறேனோ அதெல்லாம் நீ பண்ணு. இல்லை, ஒரு மெட்டிகுலஸ் பர்ஃபெக்ஷன் இருக்கணும். யார் வராங்க, யார் போகிறாங்க, அவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையா, அடுத்து என்ன பாடணும், இப்படி எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்டே இருக்கணும். எவ்வளோ பெரிய இடம், எப்படி இவ்வளோ சுத்தமாக இருக்குது, அதாவது பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தர் பெருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் பூஜை பண்ணுறாங்க. இப்படி எல்லா வகையிலும் மேனேஜ்மெண்ட் கன்செப்ட்ஸை அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜில் நான் யூஸ் பண்ணுறேன். ஐ டோன்ட் ப்ரீச், ஐ வாண்ட் யூ டு பெர்ஃபார்ம். மைன் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் அண்ட் நாட் டாக்கிங் அபவுட் யூஸ்லெஸ் திங்ஸ் கால்டு ஆல் தி தியரிஸ். அதெல்லாம் நம்ம உடம்புக்கே ஒத்து வர்றது. அதனால் பல விஷயங்கள் நான் வித்தியாசமான அமைப்பு. இப்போ இவ்வளோ பாட்டுக்குது, இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுன்னு பாடுறதுக்கு கூட நம்மக்கிட்ட ஆளுங்க இல்லை, அவ்வளோ பாட்டுங்க இருக்குது. ஆனால் நான் எல்லா பாட்டையும் ஞாபகம் வச்சுருப்பேன். எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு டியூன் செட் பண்ணி வச்சுருந்துருப்பேன், மைண்டுக்குள்ளே சீக்வன்ஸ் வச்சுருப்பேன். இதெல்லாம் ஈஸி இல்லை. டு பிகம் சிவசங்கர் பாபா இட் நாட் ஈஸி. அப்போது என்ன தான் பண்ணுறதுங்கிறியா? நம்ம அப்படி ஆகணுங்கிற எண்ணம் உனக்கு முதல்ல வரணும். உனக்கு வரலையே. நீ ஆஃபீஸில் கிளர்க்கு வேலை, சூப்பரண்ட் வேலை, மேனேஜர் வேலை தான் தேடின்னு இருக்க. கடவுள் வேலையை நீ எங்கே தேடின? கடவுள் ஆகணும்னு நீங்கள் யாராவது நினச்சிங்களா? எப்பயாவது? உங்களுக்கும் தான் ஒரு வீடு இருக்குது, குடும்பம் இருக்குது. உங்களால் அதிலிருந்து வெளியே வர முடியாது இல்லையா? உங்களுக்கு இன்னும் பந்தம், பாசம் இதெல்லாம் இருக்குது. நான் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன்ல. நான் 1996 ஜனவரி 16 குடும்பத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். எவ்வளோ நாள், ஒரு 25, 26 வருஷம். உன்னால் முடியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னால் முடியுமா? என்ன மாதிரி இருக்க முடியுமா? அண்ட் ஐ நோ பர்சனல் சைட் டு மை லைஃப். நான் என்ன பண்ணுறேன்னு உலகத்துக்கே தெரியும். பர்சனல் சைட்னு ஒன்று இருக்குது இல்லையா? அது மாதிரி எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஐ ஹவ் நத்திங் பர்சனல் அபவுட் மீ. தி ஹோல் இன்ஸ்டிடியூஷன் நோஸ் வாட் ஐ ஆம் டூயிங் அட் எ கிவன் டைம். பல விஷயங்கள் என்னை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ பாபாவை பார்த்தா பாபாவை ஆகிறது எப்படிங்கிறது நீங்கள் கற்றுக்குவீங்க. ரத்தனகிரியில் ஒரு சாமி இருக்காங்க, அவர் போகராக இருந்தார். நான் அப்போ புலிப்பாணியாக இருந்தேன். பழனியில் போகர் இந்த பிரதிஷ்டை பண்ணார் இல்லையா, பழனியாண்டவன் சிலையை. அப்போ நான் அவர் கூடயே இருந்திருக்கேன். நான் அவர்கிட்ட சின்ன வயசுலேருந்து இருக்கேன். அவர் மலையில் உட்காந்தார் 68. அப்போருந்து நான் அவர் கூட இருக்கேன். அப்போ அங்கே நான் இருக்கிற போது யாருன்னா கேட்பாங்க, இவர் யார் அப்படின்னு. நான் சொல்லுவேன், நான் ரத்தனகிரி கோயில் நாய், சாமி ஏதாவது சாப்பிட கொடுப்பார், சாப்பிட்டீங்க தான் சுற்றின்னு இருப்பேன் அப்படின்னு கிண்டலாக சொல்லுவேன். சாமி அவர் எழுதுவார், இவன் என் ஆன்மா, ஊழ்வலி அன்பு நெஞ்சம் அப்படின்னு.
இவன் மை ஆத்மா அமுருகர், அவரும் அமுருகர் தான், நானும் அமுருகர். இவன் என் ஆன்மா ஊழ்வலி அன்பு நெஞ்சவனா விதிவசத்தினால எங்கள் 2 பேருக்கும் இந்த லவ்விங் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி எத்தனை மகான்கள்கிட்ட நான் பேர் வாங்கியிருக்கேன். திருவண்ணாமலை விசிறி சாமியார் இருந்தார். அவர் சொன்னார், சிவசங்கரா has gone to greater level than அரவிந்தோ அண்ட் சைத்தன்யா இஸ் காட்ஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னார். அரவிந்தரை விட சைத்தன்யரை விட பெரிய நிலைக்கு போயிட்டார் சிவசங்கர் பாபா, இவர் கடவுளின் பிரதம மந்திரி அப்படின்னார். கோடிசாமி எவ்வளோ பெரிய ஜீனியஸ். அவர் சொல்லுவார், தாத்தா மகான், தாத்தா தான் மகாவிஷ்ணு, உலகம் பூரா போகட்டும், ஜனங்களுக்கு சேவை செய்யட்டும். இதுதான் கோடி மகான் சொல்கிறது. இப்படி எத்தனை மகான்கள், எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம், எவ்வளோ பேர்கிட்ட பழகியிருக்கோம். இதெல்லாம் நீ பண்ணியிருந்தா நீ கூட ஒரு நாள் பாபா ஆகலாம். நீ சும்மா பாபா ஆகணும்னு சொல்லி இமிட்டேட் பண்ணுறதில்ல. நான் பேண்ட் ஷர்ட் போடுறேன், ஏன் போடுறேன்? இது ட்ரெஸ்ஸில் என்ன இருக்குது மண்ணாங்கட்டி? ஆன்மீகம் என்பது ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிறது தான். அதுதான் ஹையஸ்ட் லெவல். அவதூத நிலைங்கிறது தான் ஹையஸ்ட் லெவல். இதுக்கு ட்ரெஸ் என்ன, ஜரிகை போடுறதுன்னா, தலைக்கு இது கட்டிக்கிறதுனா, அது கட்டிக்கிறதுனா, கலர் கலராக மாலைங்கெல்லாம் போடுறதுன்னா, நான் எதாவது போட்டிருக்கேன். நான் ஒன்றும் போட மாட்டேன், ஒரு மோதிரம் கூட போட மாட்டேன். என்ன ஒன்றும் புரியுறது நாளாகும். பட் யூ கேன் அப்சர்வ் மீ அண்ட் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் சம்டே இஃப் யூ ட்ரை யூ கேன். அண்ட் இனிஷியலி யூ ஹேவ் டு இமிட்டேட் மீ. சம்டே யூ கேன் பிகம் மீ. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி யாரும் ஆகலை. வை ஷுட் ஐ லை? இன்றைக்கி வரைக்கும் நானும் 36 வருஷமாக இருக்கேன். நான் நினைக்கிற நிலைகளில் பெர்சன்டேஜ் வந்திருப்பாங்க, 30%, 40%, 50% அந்த மாதிரி. அந்த உயரங்களை தொடுக்கிறதுக்கு இன்னும் முடியல ஜனங்களால். அது கஷ்டம், அது கஷ்டம். ஸோ கீப் ட்ரையிங், கீப் அப்சர்விங், கீப் ட்ரையிங். அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், சித்தார்த்தன் வெளிச்சத்தை தேடினான், புத்தன் ஆனான். சித்தார்த்தன் வெளிச்சத்தை தேடினான், புத்தன் ஆனான். நீயும் தேடு, புத்தனாகாவிட்டால் என்ன, புத்திசாலி ஆகிவிடுவாய். யூ மே நாட் பிகம் எ புத்தா, பட் யூ வில் பிகம் சம் ஸ்டெப்ஸ் மோர் இன்டெலிஜென்ட். நீ புத்திசாலி ஆகிவிடுவாய்ங்கிற வார்த்தையை சொன்னேன். இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், மக்களுக்கு அதெல்லாம் புரியறதில்ல. ஸோ என்றைக்காவது ஜனங்களுக்கு ஒரு ஒர்த், நம்முடைய ஒர்த்து தெரியும். எல்லா இடத்துக்கும் போய் அலைஞ்சிட்டு வருவானுங்க ஒரு நாளைக்கு. எனக்கு அவன் தேவையே இல்லைன்னா, யார் தேவையிலையுமே நான் இல்லை. ஜனங்க வந்தால் என்ன, வராகிட்டேன்னா இல்லையா. வடார்காடு மாவட்டம். நான் எங்கள் ஊர் பக்கம் ஒரு பழமொழி இருக்குது, வந்த மாட்டேன் கட்ட மாட்டேன், போன மாட்டேன் தேட மாட்டேன். இது மாதிரி வந்தியா வா, மரியாதை கொடுக்குறேன். அதனால் எல்லா வகையிலும் வித்தியாசம். இங்கே யாரும் சம்பளத்துக்கு இல்லவே இல்லை. அதனுடைய போக்கில் எல்லாம் நடக்கும். நான் ஒரு மாரல் சூப்பர்விஷன் வச்சுருப்பேன், ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டேன். எதுலேயுமே நான் இல்லை, எதுலேயும் நான் இல்லை. என்னை எதுக்குமே இவங்க கன்சல்ட் பண்ண தேவையில்லை. அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, இவ்வளோ தான் மேனேஜ்மெண்ட் இருந்து. இதுக்கு இல்லாத அல்ட்ரக்ஸ் பண்ணுவாங்க எல்லாம். எல்லோரும் நான் ஜாலியாக நடத்திட்டுருக்கேன், ஜாலியாக எல்லாத்தையும் பண்ணிட்டு கூலாக உட்காந்துருக்கேன். திருக்கரம் தருகின்ற குடை நிழலில் என்னை அரவணைத்திடு பாபா. உன் திருக்கரம் தருகின்ற குடை நிழலில் என்னை அரவணைத்திடு பாபா. கோடும் கோடை என்னை சூட்டாலும், குளிர்வாடை என் மேல் பட்டாலும், உன் திருக்கரம் தருகின்ற குடை நிழலில் என்னை அரவணைத்திடு பாபா. சுற்றி பகை வந்து சூழ்ந்தாலும், சொந்த பந்தங்கள் பழி சொன்னாலும், சுற்றி பகை வந்து சூழ்ந்தாலும், சொந்த பந்தங்கள் பழி சொன்னாலும், உன் திருக்கரம் தருகின்ற குடை நிழலில் என்னை அரவணைத்திடு பாபா. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.